मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी। मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी। நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேச விரும்பினேன். சலீம் சகோதரர் தெளிவாக மறுத்துவிட்டார். ஆனால் உன்னை மருமகளாக்க என் தம்பி தயாராக இருக்கிறான். எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. உங்கள் கணவர் இனி வாழவில்லை. மற்றும் நாங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை இங்கே இருக்க நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதனால்தான் அதை சொல்லத்தான் வந்தேன். உங்கள் வாழ்க்கையை பற்றி நாங்கள் முடிவு செய்துள்ளோம். நீங்கள் விரும்பியதைச் செய்துவிட்டீர்கள். ஷாம்ஸ் உன்னை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் குழந்தை இல்லாமல். அது உங்களுக்கு நல்லது. குழந்தை பிறக்கவில்லை என்று. அம்மா, இந்த பிரச்சனைக்கு இதுதான் ஒரே தீர்வு. दिल दिया गलियां सुंझिया मेरिया बाबा आजा तेरिया खुशबुओं लब दिया मेरिया सावा तेरे बिना அம்மா உன்னையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என்னுடன் இஸ்லாமாபாத். முரட்டு மகனே, அம்மாவை வேலைக்கு அழைத்துச் செல்வீர்களா? இல்லை, நான் வேலை கேட்கவில்லை. பிறகு நான் உங்கள் பேரக்குழந்தைகளை கேட்கிறேன். நீ என்ன சொல்கிறாய்? என் மனைவி பிஸியாக இருப்பாள். அவள் ஒரு மருத்துவர் என்று சொன்னீர்கள். நானும் என் வேலையில் பிஸியாக இருப்பேன். அப்போது குழந்தைகளை யார் கவனிப்பார்கள்? நீங்கள் மிகவும் வெட்கமற்றவர். இதில் என்ன அவமானம்? அம்மா, என் அழகான குழந்தைகளுக்கு இதை செய்ய முடியாதா? அங்குள்ள அத்தை, நீங்கள் என்னை நம்புகிறீர்கள். என்னால் பொய் சொல்ல முடியாது என்பது உனக்கு தெரியும். அத்தை, இது இஸ்மரின் குழந்தை. தயவு செய்து நான் பொய் சொல்லவில்லை என்று அவரை நம்பச் செய்யுங்கள். என்னை மன்னியுங்கள் இஸ்மீர். உங்கள் குழந்தையை என்னால் கவனித்துக் கொள்ள முடியவில்லை. சோயாவால் நான் அவமானப்பட்டேன். என்னால் மக்களைப் பார்க்க முடியாது. குடும்பம், அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள், அவர்கள் வீட்டிற்கு வந்து அதை பற்றி கேலி செய்கிறார்கள். நான் மக்களிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்ள விரும்புகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையில் முதல் முறையாக எனது முடிவுக்கு வருந்துகிறேன். நாம் இல்லை என்று நான் விரும்புகிறேன். ஜோயாவை ஊருக்கு படிக்க அனுப்பினார். நீங்கள் கூறியது சரி.
நாங்கள் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டோம். ஆனால் இந்த தவறை நீங்கள் ஈடு செய்யலாம். அது மிகவும் எளிதானது அல்ல. நான் அப்படி நினைக்கவில்லை. சோயா ஷம்சுவை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பார். இந்த திருமணத்திற்கு அவள் சம்மதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் என் கையாலேயே அவளுக்கு விஷம் கொடுப்பேன். ஆனால் அவள் குழந்தையை இந்த உலகில் பிறக்க விட மாட்டேன். ஜோயா, உனக்கு என்ன நடந்தது? என்னை விட்டு எங்கே போனாய்? நீ போன பிறகு எனக்கு என்ன ஆனது தெரியுமா? எனக்கு தெரியும். இல்லை, உனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் குழந்தையை இங்கு ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. எல்லோருடனும் சண்டையிட்டு நான் சோர்வாக இருக்கிறேன். இல்லை சோயா, என் ஜோயா அவ்வளவு பலவீனமானவள் அல்ல. அவர்கள் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. அவர்கள் அனைவரும் நினைக்கிறார்கள் எங்கள் குழந்தை என்று, அது என் பாவம் என்று. ஜோயா, மக்கள் நிறைய சொல்வார்கள். உங்கள் உண்மைக்கு நான் சாட்சி. நான் ஜோயா, எனக்கு சத்தியம் செய். என் குழந்தைக்கு எதுவும் நடக்க விடமாட்டீர்கள். என் குழந்தை உங்களுடன் கடைசியாக தொடர்பு கொள்கிறது. செய்வீர்களா? என்னை இழந்த பிறகு என் குழந்தையையும் விடுவாயா? இல்லை, நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன். ஏன் இப்படி பேசுகிறாய் ஈஸ்மீர்? ஈஸ்மீர், ஈஸ்மீர், ஈஸ்மீர். मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी। मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी। तू की जाने प्यार मेरा, मैं करा इंतजार तेरा। तू दिल तू यो जान मेरी, मैं तेनू समझा कि
அவரிடம் கொதடு. எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று. ஆனால் அது தேவையில்லை. எல்லாரிடமும் நான் இப்படித்தான். யாரும் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. அம்மா இல்லையா? சரியாக. என்னை விட உன்னை யாருக்கு தெரியும்? மோசமான காலங்களில் பாருங்கள், அன்புக்குரியவர்கள் மட்டுமே உதவுகிறார்கள். நினைவில் கொள்க, நீங்கள் எங்களை நிராகரித்த விதம். இந்த முன்மொழிவுக்காக நான் உங்களிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அதை பரிசீலிக்க கூட தயாராக இல்லை. ஆனால் இன்று பார், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் மட்டுமே உங்களுடன் நிற்கிறேன். ஷானாஸ், என் வாழ்நாள் முழுவதும் உன் அருளை மறக்க மாட்டேன். மற்றும் நீங்கள் கூடாது. அது ஒரு சிறிய விஷயம் அல்ல. இவ்வளவு கடினமான பணியை செய்து வருகிறேன். அதுதான் ஷேனாஸ், இன்றைக்கு அது போதும். இன்று எல்லாவற்றையும் சொல்வீர்களா? பிற்கால பயன்பாட்டிற்காக சில கேள்விகளை சேமிக்கவும். ஆனால் அம்மா, நான் ஏதாவது தவறாக சொன்னேனா? ஆனால் ஒன்று ஜரா, இந்த உறவுக்கு நான் உடன்படுகிறேன். ஆனால் நீங்கள் குழந்தைக்கு ஏதாவது செய்ய வேண்டும். விரைவாக போ. சோயாவை அவனது அறையிலிருந்து அழைக்கவும். ஆம் அம்மா. ஷேனாஸ், நீங்கள் மோதலை உருவாக்க இங்கு வந்தீர்களா? நான் என்ன தப்பு சொன்னேன் அம்மா? இந்த பெண் என் வாழ்நாள் முழுவதும் என்னை காயப்படுத்தினார். அவள் என்னிடம் சரியாக பேசியதில்லை. அவள் எப்போதும் தன் டாக்டர் மகளை பற்றியே பேசுவாள். அவள் இப்போது என்ன செய்தாள் பார். சரி, இப்போதைக்கு அது போதும். இதை சோயாவின் முன்னால் சொல்லாதே. சோயா என்ன செய்கிறாள்? எங்கே அவள்? அம்மா, அம்மா, சோயா அவள் அறையில் இல்லை. அவள் அறையில் இல்லை என்றால் குளியலறையில் இருக்க வேண்டும். நான் எல்லா இடங்களிலும் பார்த்திருக்கிறேன். இருவரும் அறையில் இல்லை, குளியலறையிலும் இல்லை. அம்மா, அலமாரியில் உடை கூட இல்லை. வா. ஜோயாவிடம் உள்ளது. அவளுக்கு எங்கள் இஸ்மிரின் குழந்தை உள்ளது. மகனே, அதை எப்படி உன் தந்தைக்கு புரிய வைப்பேன்? அவரும் சரியான தாய். இஸ்மிரின் குழந்தை, அது அவருக்கு சொந்தமானது இல்லையா? எங்களுக்கு தெரியாது. ஜோயா பொய் சொல்லி இருக்கலாம். ஒரு பெண்ணின் நாக்கு பொய் சொல்ல முடியும். ஆனால் அவள் கண்கள் அல்ல. அவளுடைய கண்ணகள் ஆன்மாவில் உள்ளதை அவள் கண்கள் பிரதிபலிக்கின்றன. அதன் மூலம் ஒவ்வொரு வலி, மகிழ்ச்சி மற்றும் துக்கம் எல்லாம் பார்க்க முடியும். நான் சோயாவின் கண்களை பார்த்தேன். அவள் பொய் சொல்லவில்லை. உண்மையை பேசுபவர்கள் மக்களை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் ஓட மாட்டார்கள். சோயா வீட்டை விட்டு ஓடிவிட்டார். என்ன சொல்கிறாய் நைலா? நான் உண்மையை சொல்கிறேன் அம்மா. நான் அதை என் செவிகளால் கேட்டேன். அவள் உண்மை பேசினால் ஏன் ஓடிவிட வேண்டும்? ஓடவில்லை என்றால் நான் என்ன செய்வேன்? எனக்கு வேறு வழியில்லை. இது தவிர இந்த குழந்தை ஈராமை என்னால் கொல்ல முடியாது. இது இஸ்மிருடனான எனது கடைசி தொடர்பு. அதை என்னிடமிருந்து எப்படி பிரிக்க முடியும்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் பெற்றோர் ஏன் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள்? அவர்கள் உங்களை ஆதரித்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் அன்பை விட சமூகத்தின் மீது அதிகம் பயப்படும் போது உங்கள் இதயத்தில் குழந்தைகள் அவர்கள் தங்கள் குழந்தைகளை நேசிப்பதை விட
அப்போது அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஆதரிக்க मैं மாட்டார்கள். तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी அம்மா, உணவு மிகவும் சுவையாக இல்லை. அது நன்றாக சமைக்கப்படவில்லை. அது பச்சையாக உள்ளது. ரஹ்மத், சோயாவை பற்றி ஏதாவது கண்டுபிடித்தீர்களா? நான் எல்லா இடங்களிலும் பார்த்திருக்கிறேன். சோயாவின் தடயமே இல்லை. அவரது போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அவள் எங்கே போக முடியும்? ஓ, ஒருவேளை அவள் மீண்டும் விடுதிக்குச் சென்றிருக்கலாம். தங்கும் விடுதி. ஆம், அவள் வேறு எங்கு செல்ல முடியும்? ஆனால் ஷெஹ்னாஸ், அவள் எப்படி கராச்சிக்கு செல்ல முடியும்? அவள் ஏன் போக முடியாது? முதல் முறையாக ஷெஹ்னாஸ் நியாயமான ஒன்றை சொன்னார். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவள் இப்போது கராச்சியை அடைந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ரஹ்மத் அலி, ஏன் இங்கே நிற்கிறாய்? மொபைலை எடுக்கவும். ஹாஸ்டலுக்கு போன் பண்ணு. நான் சொல்கிறேன், நீ அவளை அங்கே கண்டுகொள்வாய் என்று. ஜோயா, உங்கள் வீட்டிலிருந்து அழைப்பு வருகிறது. நான் அதைப் பற்றி யோசிக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாதே, நான் பார்க்கிறேன். கோபம். தயவு செய்து அவர்கள் அறியக்கூடாது நான் இங்கே இருக்கிறேன் என்று. தயவு செய்து கவலைப்படாதே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். இராம் மகள் ஜோயா பத்திரமாக ஹோட்டலுக்கு வந்துவிட்டாரா? இல்லை மாமா, அவள் இங்கு இல்லை. என்ன நடந்தது மாமா? மகள் அவள் வருத்தமடைந்து வீட்டை விட்டு வெளியேறினாள். இல்லை, இது மிகவும் மோசமான செய்தி. பார் மகள், அவள் அங்கு வந்தால் அல்லது உங்களை தொடர்பு கொள்கிறது, பின்னர் உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்கவும். சரி, அங்கே நான் செய்வேன். நன்றி. அவள் அடையவில்லையா? இல்லை. என்ன நடந்தது? எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆம், பரவாயில்லை. சென்றவர் அவளுக்காக எவ்வளவு நேரம் அழுவீர்கள்? அது அவரது விதியில் எழுதப்பட்டது. விதி நம் இஸ்மிரை நம்மிடமிருந்து திருடியது. ஆனால் நீங்கள் அவருடைய குழந்தையை எங்களிடமிருந்து பிரித்துவிட்டீர்கள். நீங்கள் எடுத்துவிட்டீர்கள். அது அவருடைய குழந்தை அல்ல. மேலும் என்னால் இதை எந்த விலையிலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு அந்நியனுக்காக அழ வேண்டும் மற்றும் கெட்ட லட்சத்தை இங்கே பரப்ப வேண்டும். நீ ஏன் சோயாவை மிகவும் வெறுக்கிறாய்? நான் அவள் முகத்தை மீண்டும் பார்க்க விரும்பவில்லை. என்னால் உண்மையில் முடிந்தால்
அவளை ஒரு நொடி கூட இந்த இடத்தில் இருக்க விட மாட்டேன். உனக்கு அது தேவையில்லை. அவள் முகத்தை உன் வாழ்நாள் முழுவதும் பார்க்கவே மாட்டாள். சோயா வீட்டை விட்டு வெளியேறினாள் மற்றும் அவளுடன் இஸ்மரின் குழந்தையை தன்னுடன் அழைத்துச் சென்றார். இஸ்மிர் இன்று உயிருடன் இருந்திருந்தார், அவள் மிகவும் உதவியற்றவளாக இருந்திருக்க மாட்டாள். அவள் எங்கே என்று தெரியவில்லையா? அவள் நிலை என்ன? என்ன நடந்தது? உங்கள் எழுத்தை பாருங்கள் திரு பொறியாளர். மன்னிக்கவும், மருத்துவர்களை விட பொறியாளரின் எழுத்து மிகவும் சிறந்தது. நண்பரே, எனக்கு சிவப்பு பூக்கள் பிடிக்கும், ஏனென்றால் அவர்களால் ஒரு சூழல் உருவாகிறது என்று நினைக்கிறேன். நான் வெள்ளை நிறத்தை மட்டுமே விரும்புகிறேன். இந்த ஒரு இரவை என் கருத்துப்படி செலவிடு. வேறொரு சமயம் உங்கள் அறையை வெள்ளை பூக்களால் அலங்கரிக்கலாம். வேறு சில நேரம். இது என்னுடைய முதல் மற்றும் கடைசி திருமணம். சோயா, தயவு செய்து பிடிவாதமாக இருக்காதே. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதையும் கேட்கிறேன். என் அறையில் எனக்கு வெள்ளை பூக்கள் மட்டுமே தேவை. நீங்கள் கேட்டிருக்கீர்களா? இல்லையில் அறைக்கு வரமாட்டேன். சோயா, உன் பிடிவாதம் ஒரு நாள் என்னை கொன்றுவிடும். நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் இறக்க விட மாட்டேன். வெள்ளை பூக்கள். சரி. समझिया समझिया दिल दिया गलिया समझिया मेरिया बाबा आजा तेरिया खुशबुओं लब दिया मेरिया सावा तेरे बिना நிறுத்து போ. நீங்கள் எவ்வளவு அழுவீர்கள்? பொறுமை வேண்டும். நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அம்மா, என் மகள் தனியாக எங்கே அலைந்து கொண்டிருப்பாள் என்று தெரியவில்லை. அம்மா, சிறுமி அத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளார். ஏழே ஜாவால் அழுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவள் வாழ்க்கையில் வேறு யாராவது இருந்தாரா? அவள் ஓடிவிட்டாள் என்று. நீங்கள் மிகவும் வயதாகிவிட்டீர்கள். உங்கள் மகன் முதிர்ந்தவன். ஆனாலும் எங்கள் மருமகளுக்கு பேசத் தெரியவில்லை. ஏன் நீங்கள் இப்போது அவளை ஆறுதல்படுத்த முடியாவிட்டார்? பிறகு வாயை மூடு. ஆனால் அம்மா, நான் ஏதாவது தவறாக சொன்னேனா? சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த வீட்டை தவிர வேறு தங்குவதற்கு விடுதி மட்டுமே உள்ளது. அவள் ஹாஸ்டலுக்கு போகவில்லை என்றால் அவள் எங்கே போனாள்? அதை பற்றி யோசி. உன் அம்மா அழைத்தாள். அவள் மிகவும் கவலைப்பட்டாள். நீ இங்கே இருக்கிறாய் என்று அவளிடம் சொல்லவில்லையா? உங்களிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை. நீ மிகவும் புத்திசாலி பெண். பார் சோயா, ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஒரு பிரச்சனையில் இருந்து ஓடுவது அவர்களின் தீர்வு அல்ல. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்துடன் அமர்ந்து அதை சுத்தம் செய்யுங்கள். சரி, நான் சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நல்ல, சீக்கிரம் போய் உங்கள் பொருட்களை பேக் பண்ணலாம். உங்கள் பெற்றோர் நாளை உங்களை அழைத்துச் செல்ல வருகிறார்கள். ரஹமத், ரஹமத், ரஹமத். ஜோயா எங்கே என்று கண்டுபிடித்தேன். நான் ஹாஸ்டலுக்கு அழைத்தேன். அவள் அங்கே இருக்கிறாள். நாங்கள் கராச்சி செல்வோம். அங்கிருந்து எங்கள் மகளை தேர்ந்தெடுங்கள். என் மகள் பாதுகாப்பாகவும் இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி. எந்த மகள்? எங்கள் மகள் இறந்துவிட்டாள்.
நீ என்ன சொல்கிறாய்? ஒரு இளம் மகள் நள்ளிரவில் வீட்டை விட்டு ஓடும்போது அவள் பெற்றோருக்காக இறக்கிறாள். அவள் போன பிறகு அவமானங்களையும் கேலிகளையும் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் அவள் திரும்பிய பிறகு மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல எனக்கு தைரியமில்லை. எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொண்டேன். நீங்களும் உங்களை ஆறுதல் படுத்துவது நல்லது. இன்றைக்கு பிறகு இதில் ஜோயாவின் பெயரை யாரும் எடுக்கப் போவதில்லை. இந்த வீட்டில் யாரும் சோயாவின் பெயரை எடுக்க மாட்டார்கள். அவள் நமக்காக இறந்து விட்டாள். இதோ என் மகன் மாப்பிள்ளையாக தயாராக இருக்கிறான். ஆனால் அவர்களின் நாடகம் முடிவடையவில்லை. ரஹ்மத் அலிக்கு என்ன நடந்தது? அவர் சோயாவுடன் கண்மூடித்தனமாக உடன்படுகிறார். இப்போது அவள் பெயரை கூட கேட்க விரும்பவில்லை. ஷானாஸ், ஷானாஸ், நீ என்ன செய்கிறாய்? சிறுமி ஓடிவிட்டாள். இப்போது நான் இங்கு தங்குவதால் என்ன பலன்? நீங்கள் வீணாக என்னை இங்கே அழைத்தீர்கள். நான் டிக்கெட்டில் பணத்தை வீணடித்துவிட்டேன். ஒரே இரவில் எல்லாம் மாறிவிடும் என்று தெரியவில்லை. மூலம் ஒன்று உள்ளது. நீங்கள் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறீர்கள். நான் உங்கள் மருமகள். உங்களால் உங்கள் மகன் எல்லா இடங்களிலிருந்தும் நிராகரிக்கப்படுகிறான். என் பையை பேக் பண்ணு தெரியுமா? நானும் உன்னுடன் செல்வேன். ஏன்? நீ எங்கே போகிறாய்? அது என் மகனின் வீட்டிற்கு நான் செல்லலாம். ஜாவுக்கு நீங்கள் இங்கு மிகவும் தேவை. நான் இப்படி தேவைப்பட விரும்பவில்லை. என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த சண்டை கணவன் மனைவியால்தான். நான் இப்போது இங்கு வாழ விரும்பவில்லை. நான் இப்போது உன்னுடன் செல்கிறேன். நீங்கள் என்னுடன் வரவேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே வாருங்கள். எந்த நேரத்திலும் அம்மா இங்கே இருப்பாள். நான் அவளுடன் செல்ல விரும்பவில்லை. அவள் என் குழந்தையை கொல்வாள். அவள் இந்த உலகத்திற்கு வரமாட்டாள். நான் மிகவும் உதவியற்றவன். இஸ்மர் இல்லாமல் வாழ்வது அவர்களுக்கு கடினமாகிவிட்டது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. கேளுங்கள், சோயா இங்கிருந்து போ. பவன்பூருக்கு செல்லுங்கள். என் உறவினர் அங்கு வசிக்கிறார். அவரும் ஒரு மருத்துவரே, அவரிடம் செல்லுங்கள். பா சோயா, நீ உன் பெற்றோர் எங்காவது இருக்க வேண்டும். உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी मैं तेनू समझा कि ஹீரா உன்னை பற்றி எல்லாம் என்னிடம் சொன்னாள். உங்கள் கதையை கேட்பது வலியற்றது. அது மிகவும் தவறு என்று சொல்கிறேன். அவர்கள் தங்கள் மகனின் குழந்தையை ஏமாற்றினார்கள் என்று. நீ இங்கே உட்கார். நான் உனக்கு டீ தயாரிக்க போகலாம். ஹீரா உன்னை இங்கு அனுப்புவதில் ஒரு பெரிய வேலை செய்தாள். ஒரு மனிதன் மட்டுமே மற்ற மனிதனுக்கு உதவ முடியும். நீங்கள் சரியான இடத்திற்கு வந்துவிட்டீர்கள். நான் உனக்கு டீ தயாரிக்கப் போகலாம். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் பிரச்சனைகள். சுலேகா சோயாவை தன் அறையை காட்டினாள்.
மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கோபத்தை விடுங்கள். நேமட் மாமா தயவு செய்து, இஸ்மிர் தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள். போய் மூடி விடு, நீ மோசம் போய் மூழ்கு. அவர்களை போன்றவர்களிடம் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? அவர்கள் ஏன் இந்த உறவை இப்போது முடிக்கிறார்கள்? நான் இதை ஏற்கவில்லை. நான் உன்னை என் வீட்டு வாசலில் உட்கார வைப்பேன். வாழ்க்கை. ஆனால் உங்களை அவர்கள் வீட்டிற்கு அனுப்ப மாட்டார். உங்களுக்காக நாங்கள் வெட்கப்படுகிறோம். நீங்கள் பிறக்கும் போதே இறந்திருந்தால் நான் நன்றாக இருந்திருப்பேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. நீ எந்த தவறும் செய்யவில்லையா? நீ எங்களை ஏமாற்றிவிட்டாய். உங்களுக்காக நாங்கள் வெட்கப்படுகிறோம். இப்போது எங்கள் முகத்தை யாரிடமும் காட்ட முடியவில்லை. நீங்கள் இஸ்மிருடன் இறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். எல்லாம் என் தவறு. நான் கருதியது தவறு. அது என் தவறு. என் தவறு. நவாஸ் அண்ணா இந்த நேரத்தில் ஏன் வந்தார்? மன்னிக்கவும், நான் தட்டாமல் உள்ளே வந்தேன். உனக்கு ஏதாவது தேவையா? பரவாயில்லை, நன்றி. தேவைப்பட்டால் என்னிடம் சொல்லுங்கள். உட்கார. உண்மையில் என்னால் தூங்க முடியவில்லை. என் தூக்கம் போய்விட்டது. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நான் உன்னை மிகவும் பாராட்டுகிறேன். இந்த சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்ட விதம், அது பாராட்டுக்குரியது. அந்த சூழ்நிலைகள் என்னை நவாஸ் சகோதரனாக மாற்றியிருக்கலாம். நவாஸ், நீ எங்கிருந்தாய்? நான் முன்பு உன்னை தேடிக் கொண்டிருந்தேன், ஆனால் நீ இங்கு இல்லை. நான் கேட்டை சரிபார்க்க சென்றேன். ஓ, நீங்கள் ஜோயாவை சந்திக்க சென்றீர்கள் என்று நினைத்தேன். இந்த நேரத்தில் நான் ஏன் அவள் அறைக்கு செல்ல வேண்டும்? நீ அவள் அறைக்கு சென்றாய் என்று நான் ஏன் கூறுவேன்? சரி சரி, போ, உன் வேலையை செய். கேளுங்கள். நீண்ட நாட்களாகியும் நீ உன் அம்மா வீட்டிற்கு செல்லவில்லை. நீங்கள் நாளை செல்ல விரும்பினால் உங்களால் முடியும். என்ன? நீ உண்மையை சொல்கிறாயா? நான் இப்போது பொய் சொல்வேன் என்று எப்போதாவது உங்களிடம் பொய் சொன்னேனா? நீங்கள் என்னை என் அம்மா வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கவில்லை. அதனால்தான் கேட்கிறேன். நாளை தயாராக, நான் கிளம்பும் போது உன்னை இறக்கி விடுகிறேன். மருத்துவமனை. வாழ்த்துக்கள்.
சுலேகா அக்கா ஏன் இப்படி செய்கிறாய்? நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. சீக்கிரம், நானும் அலுவலகம் செல்ல வேண்டும். சுலேகா, நவாஸ் அண்ணா, நான் விரும்பினேன். என் இடமாற்றம் மற்றும் வேலை பற்றி உன்னிடம் பேசுகிறேன். ஈராம் என்னிடம் கூறினார். என்ன அவசரம்? நீ நேற்றுதான் வந்தாய். சில நாட்கள் ஓய்வு. மேலும் கவலைப்படத் தேவையில்லை. எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் நவாஸ் சகோதரர், நான் உன்னிடம் சொன்னேன், இன்னும் சில நாட்கள் காத்திருக்கவும். உண்மையில் நான் வேறு சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டேன். முதலில் நான் பின்னர் தீர்க்கிறேன். அவர்கள் உங்களுக்கும் ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் இப்போது நான் தாமதமாகிவிட்டேன். டெட்டலில் இரவு உங்களுடன் பேசுகிறேன். சுலேகா, காரில் உனக்காக காத்திருக்கிறேன். அவர்கள் என்னை என் வீட்டிற்கு செல்ல அனுமதிப்பதில்லை. ஆனால் இன்று அவர் என்னை அவசரப்படுத்துகிறார். நான் உன்னை இங்கே விட்டுவிட விரும்பவில்லை ஜோயா. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நான் அவரை மறுத்தால் அவர் வருத்தமடைகிறார் என்று அஞ்சுகிறேன். அது அவரது மனநிலையை கெடுத்துவிடும். இல்லை, பரவாயில்லை, கவலைப்படாதே. நவாசுடன் மீண்டும் வருவேன். கவலைப்படாதே. நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்களா ஜோயா? நான் இதை நம்பவில்லை நண்பா. இந்த செய்தி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மிக்க நன்றி. நான் விரைவில் அப்பாவாக போகிறேன். ஆஹா, என்ன நடந்தது? நீங்கள் அதை பற்றி மகிழ்ச்சியாக இல்லையா? இதில் நான் சந்தோஷப்பட வேண்டுமா வேண்டாமா என்று தெரியவில்லை. எனக்கு தெரியாது. ஜோயா, குழப்பம் என்ன? என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? நீங்கள் ஏன் என்னை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை? நாம் இருக்கும் சூழ்நிலையில் எப்படி கொண்டாட முடியும்? நான் விடுதியில் வசிக்கிறேன். நீங்கள் உங்கள் நண்பருடன் ஒரு குடியிருப்பை பகிர்ந்து கொள்கிறீர்கள். எங்களுக்கு இஸ்மிர் வீடு இல்லை. மற்றும் எங்கள் குடும்பம், அவர்கள் இந்த திருமணத்தை முறித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். மற்றும் இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தை. பார் நண்பா, நான் அலுவலகத்தில் இருந்து கிடைக்கும் அபார்ட்மெண்ட். நான் எல்லாவற்றையும் செய்வேன். அதனால் நான் அதை விரைவில் பெற முடியும். பிறகு உன்னையும் என் குழந்தையையும் அழைத்துச் செல்கிறேன். மற்றும் இஸ்லாமாபாத்திற்கு மாற்றவும். நவாஸ் சகோதரர், நான் ஒன்றை மறந்துவிட்டேன். நான் அதைப் பெற விரும்பினேன். சகோதரி எங்கே? இல்லை, அவள் வரவில்லை. ஆனால் அவள் வருவேன் என்று சொன்னாள். அவள் வர விரும்பவில்லை. அதை விடுங்கள். நீ சொல்லு. நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? ஆம், நான் நவாஸ் தம்பி. என்னை அண்ணன் என்று அழைக்காதே. என்னை நவாஸ் என்று அழைக்கவும். நீ ஈராமின் சகோதரன், அதனால் என் சகோதரன். நான் சொல்லிவிட்டேன். நான் உன் சகோதரன் அல்ல.
நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? நீ ஏன் மிகவும் வருத்தப்படுகிறாய்? நான் உன் சகோதரன் அல்ல. நீ போய்விட்டாயா? என் வழியிலிருந்து வெளியேறு. நான் போக வேண்டும். விலகிச் செல்லுங்கள். என் கையை விடு. என்னை விட்டுவிடு நவாஸ் தம்பி. என் கையை விட்டு விடு என்று சொல்கிறேன். நான் அவருக்காக காத்திருந்தேன். அவர் என்னை அழைத்துச் செல்ல வருவார் என்று. அதை அவரிடம் சொன்னேன். சோயா தனியாக இருக்கிறார். சோயா தனியாக இருக்கிறார். நான் செய்யவில்லை. நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. நவாஸ் தம்பி என்னுடன். நான் அதை உணர்ந்தேன். ஏதோ தவறு நடக்கும். நான் ஒன்றும் செய்யவில்லை. நான் அதில் சத்தியம் செய்யலாம். நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள்? இங்கிருந்து போ. நான் செய்யவில்லை. நான் எதுவும் செய்யவில்லை. இங்கிருந்து போ. இங்கிருந்து போய்விடு. मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा कि मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी तो के जाने प्यार இது போன்ற விஷயங்களை தூக்கி எறிவது பலவீனத்தின் அடையாளம். இந்த வழியில் நீங்கள் உங்களை மட்டுமே சேதப்படுத்துகிறீர்கள். உங்களை கோபப்படுத்திய ஒரு நபர் மீது கோபப்படுங்கள். நான் என் பொருட்களை வைத்திருக்க முடியும் அல்லது நான் அவற்றை உடைக்க முடியும். என்னிடம் சொல்ல நீ யார்? இந்த தாழ்மையான மனிதன் ஷாரிக் தைமூர் என்று அழைக்கப்படுகிறார். ஷாரிக் தைமூர் எங்களை மறந்து போய்விட்டார். நானும் அதையே நினைத்துக் கொண்டிருந்தேன். பல நாட்களாகிவிட்டது. ஷாரிக் லாகூர் வரவில்லை. அல்லது அவர் அழைக்கவில்லை. சகோதரி, அவர் அங்கு போஸ்ட் செய்யப்பட்டார். சரிசெய்ய நேரம் எடுக்கும். இப்போது உங்கள் ஷாரிக் துணை கமிஷனர். அது இப்போது பிஸியாக இருக்கும். கரீம் உன்னால் தான் எல்லாம் நடந்தது. ஷாரிக்கின் தந்தையின் மரணத்திற்கு பிறகு நீங்களும் உங்கள் மனைவியும் எங்களை ஆதரிக்கவில்லை என்றார். என் மகன் அத்தகைய நிலையை அடைந்திருக்க மாட்டான். இல்லை சகோதரி, அவனை மிகவும் புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி. என் சபாவை அதிகாரி ஆக்க வேண்டும் என்பது என் விருப்பம். ஆனால் கடவுள் அதை விரும்பவில்லை. சகோதரி, அந்த பெற்றோர் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். யாருடைய குழந்தைகள்? அவர்களுக்கு அமைதியையும் கொண்டு வாருங்கள். அவர்கள் அவற்றை சோதனைக்கு உட்படுத்துவதில்லை. பார், உன் அடையாளத்தில் எனக்கு அக்கறை இல்லை. தயவு செய்து போய்விடுங்கள். நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர் போல் தெரிகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று நான் கேட்கலாமா? நேரம் கடந்து. நீங்கள் வீட்டிலும் நேரத்தை செலவிடலாம். ஆனால் இதை விட சிறந்தது. பார், நான் ஏற்கனவே மிகவும் கவலையாக இருக்கிறேன். இனி என்னை தொந்தரவு செய்யாதே. தயவு செய்து போய்விடுங்கள். மேடம், உங்கள் நலனுக்காக சொல்கிறேன். இந்த இடம் உங்களுக்கு ஏற்றதல்ல.
தயவு செய்து உன் வேலையை செய். நான் பேச விரும்பவில்லை. போய்விடு. அம்மையீர். போய்விடு. சபா கதவை திற. சபா என்ன செய்கிறாய்? மாமா ஷோகத், நான் வீட்டு பாடம் செய்கிறேன். சரி மகளே, நீ சாக்லேட் சாப்பிடுவாயா? உண்மையில் உன்னிடம் சாக்லேட் இருக்கிறதா? ஆம் ஆம், எடுத்துக்கொள். நன்றி ஷோகத் அண்ணா, நீங்கள் மிகவும் அருமை. சபா, இன்னும் சாக்லேட் சாப்பிடுவாயா? உங்களிடம் அதிகமாக உள்ளதா? ஆம், என்னிடம் பலர் உள்ளனர். என்னுடன் வாருங்கள். சபா, நான் உன் அப்பா. கதவை திற. இல்லை 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 இல்லை. சபா. சபா, நான் உன் அப்பா. கதவை திற. சபா சபா, நான் பார்க்கிறேன். இல்லை. மேதாவி. இல்லை இல்லை. அவள் அறையில் தன்னை மூடிக்கொண்டாள். தயவு செய்து கதவை திற. நீ போய் சாவியை கொண்டு வா, சீக்கிரம். சபா, தயவு செய்து கதவை திற மகளே. சபா, விரைவாகச் செய். நீங்கள் இங்கே என்ன பிரச்சனையில் சிக்கலாம் என்று உங்களுக்கு தெரியாது. நான் பிரச்சனைகளை எதிர்கொள்ள பழகிவிட்டேன். உங்கள் சோகக் கதையை கேட்க எனக்கு நேரமில்லை. என்னுடன் வா. நீ எனக்கு தேவையில்லை, போ என்று சொல்லிவிட்டேன். நான் செல்வேன். ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்க முடியும். இரவு முழுவதும் இங்கேயே இருப்பார்கள். நீங்கள் இங்கே உட்காருவது பொருத்தமாக இல்லை என்று நினைக்கிறேன். தயவு செய்து நாடகத்தை உருவாக்காதீர்கள். என்னுடன் வா. அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். என்னை விட்டு விலகிவிடு, என்னை விட்டு விலகிவிடு. இல்லை, என்னை விட்டு விலகிவிடு. இல்லை. சபா, நிறுத்து. சபா, நான் உன் அம்மா. அம்மா. அம்மா, அவன் மீண்டும் வந்தான். அவர் மீண்டும் வந்தார். என் அன்பே, இங்கு யாரும் இல்லை. இல்லை. அவர் மீண்டும் இங்கு வந்தார். சபா, இங்கே யாரும் இல்லை. ஒருமுறை இங்கு வந்ததில்லை. யாரும் இங்கு வரமாட்டார்கள். உங்கள் வீடு எங்குள்ளது? मैं तेनू समझा के வீடு. நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள்? तेरे बाजू लगदा जी எனக்கு வீடு இல்லை. என்னை ஏதாவது ஒரு தங்குமிடத்தில் விடுங்கள். तेरे बाजू लगदा जी तो के जाने प्यार मेरा मैं करा इंतजार तेरा तू दिल तू यो जान मेरी मैं तेनू समझा के ना तेरे बाजू लगदा जी வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். கவலைப்படாதே. நான் நகரத்தின் டிசி மற்றும் ஒரு ஜென்டில்மேன். समझिया समझिया எனது வீடு தங்குமிடத்தை விட பாதுகாப்பானது. தயவு செய்து तेरिया बाबा आजा तेरिया खुशबुओं लब दिया मेरिया सा நாஜிம் போய் விருந்தினர் அறையை திறக்கவும்.
சரி சார். வாருங்கள். मैं करा दूर दासी का एतबार मेरा, मैं करा इंतजार तेरा, तुम दिल तो यो जान मेरी, मैं तेनू समझा ना तेरे बाजू दाजी. மிகவும் தாமதமாகிவிட்டது. நீ ஓய்வெடு. காலையில் பேசுவார். मेरे दिल विच रह के मेरे दिल दा हाल ना जाने, तेरे बाजू कलिया बैठ के रोंदे नैन नहीं मारे, जीना मेरा मरना मेरा, नाल तेरे कर एतबार मेरा, मैं करा इंतजार तेरा, तू दिल तू यो जान मेरी, मैं तेनू நான் போக விரும்பவில்லை. மகளே, நீ நாள் முழுவதும் உன் அறையில் இரு. நீயும் வெளியே சென்று என்னுடன் உட்கார வேண்டும். உங்கள் முடிகளை பாருங்கள், அவை மிகவும் கருதுபுறனானவை. மற்றும் உங்கள் முகம் மிகவும் வெளிர். நீங்கள் மிகவும் இளமையாக இருந்தாலும் உங்கள் நிலையை பாருங்கள். வா என் அன்பே, என்னுடன் உட்காருங்கள். நாம் அரட்டை அடிக்க வேண்டும். நாளை பார்லருக்கு அழைத்துச் செல்கிறேன், நீ என்னுடன் வா. ஆஹா, அதைப் பார். என் மகளும் இங்கே அமர்ந்திருக்கிறாள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கிறேன். அசிம், இது உண்மை துணி. மேலும் இது என் மகள் சபா. கடவுள் அவளை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் மகள் இப்போது வளர்ந்து விட்டாள். உன்னை சிறுவயதில் பார்த்தேன். மகளே, எப்படி இருக்கிறாய்? மகளே, எப்படி இருக்கிறாய்? மகளே, மாமா உன்னிடம் கேட்கிறார். அப்பா, அவனை இங்கிருந்து போகச் சொல். அவன் அவனுடைய துணை, அவன் அவனோடு இருக்கிறான். மகள், இல்லை இல்லை, அவரை வெளியேற்றவும். அவன் கொடூரமானவன், நான் அவனை கொல்வேன். சபா, நீ கெட்டவன். நான் அவளை உள்ளே அழைத்துச் செல்லட்டும். அப்பா மோசமானவர், அவரை இங்கிருந்து போகச் சொல்லுங்கள். நான் அவனை கொல்வேன். இல்லை மகளே, இல்லை, பரவாயில்லை. அது பரவாயில்லை. அவர் அவரை அனுப்பினார். சபா பல அதிர்ச்சிகளை சந்தித்து வருகிறார். மேலும் அவை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன. அவள் ஒரு விசித்திரமான மனிதனை பார்க்கும் போதெல்லாம் அவள் கட்டுப்பாட்டை மீறுகிறாள். சில நேரங்களில் நான் என் மகள் என்று உணர்கிறேன். அவள் முற்றிலும் பைத்தியமாகி விடுவாள் என்று. அதை சொல்வதற்கு வருந்துகிறேன். உங்கள் மகளின் நிலைக்கு நீங்கள் இருவரும் தான் காரணம். பாருங்கள், பெற்றோர்கள் மற்றும் குறிப்பாக பெண்களின் பெற்றோர்கள், நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஓட்டுநர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளனர். கூட உறவினர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் மகள் ஒரு காலத்திற்கு அவள் உன் வேலைக்கானால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார். அது எப்படி சாத்தியம் என்று உங்களுக்கு தெரியாது. அவள் எங்களிடம் சொன்னதில்லை. பார், தாய்மார்கள் நடத்தையில் ஏதேனும் மாற்றங்களை கண்டறிய முடியும். அவர்களின் குழந்தைகளின் நடத்தையில் ஏதேனும் மாற்றங்கள். அவள் பயந்து பயந்து உன்னிடம் சொல்லவில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக அவளுடைய ஆளுமையில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் கவனிக்கவில்லையா? உதாரணத்திற்கு, அவளுடைய பயம், அவள் பயந்து ஒதுங்கி இருக்கிறாள் என்று. குழந்தைகள் விளைவுகளை சந்திக்க நேரிடுவது மிகவும் வருத்தமாக உள்ளது. அவர்களின் பெற்றோரின் அலட்சியம். நான் உங்களிடம் மிகவும் நேர்மையாக இருப்பேன். பல வருடங்களாக இருந்தால், பல அமர்வுகளுக்கு பிறகும்
அவளுடைய ஆளுமையில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. பிறகு நான் வருந்துகிறேன். இந்த விஷயத்தில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. தயவு செய்து மருத்துவர் என்று சொல்லாதே. அவள் எங்கள் ஒரே மகள். எனக்கு ஒரே ஒரு மகள். தயவு செய்து ஏதாவது சிகிச்சை இருக்க வேண்டும். இங்கே அது முடியாவிட்டால் நாங்கள் அவளை வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்லலாம். உலகில் இதற்கு ஒரு சிகிச்சை இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். என்னை சிந்திக்க விடு. ஒரு வழி இருக்கலாம். என்ன? எனக்கு காப்பி கொண்டு வா. ஐயா, ஐயா, உங்கள் விருந்தினர். என்ன நடந்தது? ஐயா, மேடம் மதிய உணவு செய்யவில்லை. அவள் காலை உணவுக்காகவும் கதவை திறக்கவில்லை. நேற்றிரவு முதல் அவள் கதவுக்கு அருகில் இருக்கிறாள். நீங்கள் தட்ட வேண்டும். ஐயா, பலமுறை தட்டினேன். ஆனால் அவள் பதிலளிக்கவில்லை. விருந்தினர் அறைக்கான சாவியை கொண்டு வாருங்கள். ஆம். என்ன சொல்கிறாய் டாக்டர்? சபாவின் திருமணம். உங்கள் மகளின் இதயத்தில் நிறைய பயமும் இருக்கிறது. உங்கள் மகளின் இதயத்தில். மற்றும் அதை நீக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று நினைக்கிறேன். மற்றும் அதற்காக அப்படி ஒரு மனிதன் அவள் வாழ்வில் வர வேண்டும். யார் அவளை நேசிக்க முடியும்? யார் நேர்மையானவர்? இந்த பயம் மற்றும் பயங்கரத்தை அகற்ற அவளுக்கு யார் உதவ முடியும்? ஆனால் அது அந்த நபரால் மட்டுமே சாத்தியமாகும். அவளிடம் மிகவும் இரக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது. நன்றி மருத்துவர். வணக்கம், மன்னிக்கவும். செல்வி, வணக்கம். ஐயா, ஐயா, மேடம் மயங்கி விழுந்து விட்டார் என்று நினைக்கிறேன். வாவ் ஷாரி தைமூர், உன் வீட்டில் ஒரு தெரியாத பெண் இருக்கிறாள். அவள் பெயரை கூட கேட்கவில்லை. செல்வி, 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 என்னை மன்னியுங்கள். செல்வி, வணக்கம். தண்ணீர் கொண்டு வாருங்கள். அட கடவுளே, அவளை இங்கு அழைத்து வந்து நான் தவறு செய்துவிட்டேனா? செல்வி, மன்னிக்கவும். விரைவாக தண்ணீர் கொண்டு வாருங்கள். சிறிய நீர். செல்வி, மன்னிக்கவும். செல்வி, 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 செல்வி. மருத்துவர் நவாஸ். செல்வி, நான் யாரையும் கொல்லவில்லை.
சபாவை யார் திருமணம் செய்வார்கள்? அவளுக்கு வலிப்பு இருப்பது முழு குடும்பத்திற்கும் தெரியும். நாங்கள் என்றால் சில தீப்பெட்டி தயாரிப்பாளருடன் பேசினார். அவர்கள் எங்களுக்கு ஒரு முன்மொழிவை காணலாம். ஆனால் இல்லை, உண்மையை ரகசியமாக வைத்திருக்க முடியாது. அவர்கள் அதை இறுதியில் அறிந்து கொள்வார்கள். நாம் ஒரு வழக்குரைஞருக்கு சில செல்வங்களை வழங்கினால் அது வேலை செய்ய முடியும். மீசா, நீ பண பரிமாற்றத்தில் உங்கள் பெண்ணுக்கு ஒரு கணவர் வாங்க வேண்டுமா? அதில் என்ன தவறு? இது இப்போதெல்லாம் பொதுவான விஷயம். ஆண்கள் மணமகளின் குடும்பத்திலிருந்து செல்வத்தை பெறுகிறார்கள். நாமும் செய்தால் தவறில்லை. இவ்வளவு நேரம் கழித்து நாங்கள் அவளிடம் ஒரு நம்பிக்கையை கண்டோம். நான் ஏமாற்றமடைய விரும்பவில்லை. மீசாவை நான் அறிவேன். நீங்கள் சபாவை பற்றி மிகவும் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் அதை பற்றி யோசி. ஒரு மனிதன் பணத்துக்காக சபாவை திருமணம் செய்பவர். அவனால் அவளுக்கு பாசத்தை கொடுக்க முடியுமா? அதற்காக நாங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம். அவளது இதயத்திலிருந்து பயத்தை அவனால் அகற்ற முடியுமா? இல்லை. பணத்துடன் எல்லாம் வாங்க முடியும், ஆனால் அன்பையும் நேர்மையையும் விலைக்கு வாங்க முடியாது. சபாவுக்கு ஒருவர் தேவை. அவளுக்கு தூய தோழமையை கொடுக்கக்கூடியவர், சுயநலம் கொண்டவர் அல்ல. மற்றும் இன்றைய யுகத்தில் அத்தகைய நபரை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? ஷாரிக், ஷாரிக் கரீம், சபா மற்றும் ஷாரிக் திருமணம். நிபீசா, உனக்கு சுயநினைவில் இருக்கிறதா? நான் இதை மனத்துடனும் சொல்கிறேன். இல்லை, அது சாத்தியமில்லை. ஷாரிக்கை விட நேர்மையும் இரக்கமும் உள்ளவர் யார்? ஷாரிக்கும் சபாவும் ஒருவருக்கு ஒருவர் பொருந்தவில்லை. அவர் ஒரு சிஎஸ்பி அதிகாரி. அவர் வைத்திருக்கும் நற்பெயர் மற்றும் சபா என் மகளின் மகிழ்ச்சிக்காக ஷாரிக்கின் வாழ்க்கையை என்னால் அழைக்க முடியாது. இல்லை, வழி இல்லை. நாங்கள் அவரை ஆதரித்ததால் அவர் சிஎஸ்பி அதிகாரியானார். இந்த பணம், அந்தஸ்து, புகழ் எல்லாவற்றுக்கும் காரணம் நாம்தான். இப்போது பதிலுக்கு அவர் நமக்கு இதை செய்ய முடியாதா? நீ உன் வாழ்நாள் முழுவதும் சகோதரியை ஆதரித்தாய். நான் அதில் தலையிடவில்லை. ஆனால் இப்போது சகோதரி உங்கள் அன்பின் கடனை திருப்பி தர வேண்டும். ஆனால் மீசா கேள். வேறு என்ன இருக்கிறது? எங்கள் மகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா? ஆனால் ஷாரிக் மற்றும் சபா அவர்களுக்கு பெரிய வயது வித்தியாசம் உள்ளது. ஆனால் அது முக்கியமில்லை. ஷாரிக்கை பார்த்ததும் அவள் பயப்படவில்லை. இது போதும் எங்களுக்கும் எங்கள் மகளுக்கும். தயவு செய்து அதை பற்றி யோசி. சபாவிற்கு ஷாரிக்கை விட சிறந்த பையன் இருக்க முடியாது. தயவு செய்து
என்னால் முடிந்தால் சபாவை எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றுவேன். அது எனக்கு மிகவும் பிடித்தமானது, இளைய சகோதரிகளைப் போலவே. இந்த ஏழை சிறுமியின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. ஒன்று அவள் மணிக்கணக்கில் அமைதியாக அமர்ந்திருப்பாள், அல்லது அவள் கத்தி அழ ஆரம்பிக்கிறாள். இது என்ன மாதிரியான சோதனை என்று எனக்கு தெரியவில்லை. என் சகோதரனின் தலைவிதியே. அம்மா, நீ அடிக்கடி சொல்கிறாய், அல்லாஹ் தன் அன்புக்குரியவர்களை சோதனைக்கு உள்ளாக்குகிறான். விரைவில் அல்லது பின்னர் இந்த விசாரணையும் முடிவுக்கு வரும். மனிதன் பொறுமையுடனும் தைரியத்துடனும் உழைக்க வேண்டும். சில நேரங்களில் மனிதன் முடிவடைகிறான், ஆனால் அவரது விசாரணை முடிவடையவில்லை. சரி, இதை விட்டுட்டு சொல்லு. எப்பொழுது என்னிடம் வருவீர்கள் என்று சொல்லுங்கள். நீ ஏன் வரக்கூடாது? சபாவும் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைவார். நான் இப்போதைக்கு நான் இங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். நீங்கள் இங்கு வந்தால் நல்லது. நான் இங்கு இடுகையிட்டதிலிருந்து நீங்கள் ஒரு முறை கூட வரவில்லை. நான் வருவேன். நீ உன் சகோதரனை மிகவும் நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நானும் உங்கள் மகன், எனக்கும் சில உரிமைகள் உள்ளன. சரி சரி என் மகனே, என்னுடன் நாடகமாக இருக்காதே. ஆஹா, இந்த நேரங்கள் என்ன! ஒரு தாய் தன் மகனின் அன்பை நாடகமாக நினைக்கிறாள். கரீமிடம் பேசிவிட்டு சொல்கிறேன். சரி அம்மா, குப்பை. விடை பெறுகிறேன் மகனே. ஐயா, மேடம் விழித்திருக்கிறாள். சரி, நீ போ, நான் வருகிறேன். எனது கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் தேவை. டாக்டர் ஜோயா, மன்னிக்கவும், நான் உங்கள் பையை சரிபார்க்க வேண்டியிருந்தது. டாக்டர் நவாஸ், அவர் உங்களுடன் எப்படி தொடர்புடையவர்? நான் அவனை கொல்லவில்லை. நான் கடவுளிடம் சத்தியம் செய்ய முடியும், நான் அவரை கொல்ல விரும்பவில்லை. நான் என்னை தற்காத்துக் கொள்ள விரும்பினேன், நான் மட்டுமே. ஓய்வெடு, ஓய்வெடு. அவர் இன்னும் வாழ்கிறார். அவரது தலையில் சில கடுமையான காயங்கள் உள்ளன, ஆனால் அவர் உயிருடன் இருக்கிறார். அவர் உங்களுடன் எப்படி தொடர்புடையவர்? அவன் என் நண்பனின் உறவினர். அவள் என்னிடம் சொன்னாள். மருத்துவர் நவாஸ் எனது வேலை மற்றும் அதன் மாற்றத்திற்கு உதவுவார். ஆனால் அவன் நேற்று இரவு அவன் என் அறைக்கு வந்தான். அவர் என் அறைக்குள் நுழைந்தார். எனக்கு அந்த ஊரில் யாரையும் தெரியாது. என் நண்பன் சொன்னதால் கராச்சியிலிருந்து பஹவல்பூர் வந்தேன். நான் பார்க்கிறேன். மற்றும் இஸ்மிர், அவன் தலையிலும் காயம் உண்டா? मैं तेनू समझा